Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரோட 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चन எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டு போங்க. சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தா 100. சோ இதுல பார்த்தீனா 1 மார்க் வந்து 14 1 மார்க் இருக்கு. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு the greatest expanse அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க synonyms. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிலோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டொமஸ்டிக்கலி. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிவைடட் இன்டு 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டனிம்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எனர்ஜெட்டிக்ஸ். ஃபிஃப்த்துக்கு பார்க்கலாம். ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த 1 மார்க்லாம் படிச்சுட்டு போயிருங்க. சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் டி. அப்போ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் பி, சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 7த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டியர். 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆப்ஷன் சி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பிபிடி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் வரும். பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. 10த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போன் ஆஃப். நெக்ஸ்ட்டு வந்து 11 பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 விதமான ஆன்சர் இருக்குது. பாஸுங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்டு. ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். 12 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி இன்டு ப்ரிப்போஷன். 13 பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் வரும்? ஸோ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வுட் ஹெல்ப். 14க்கு வந்து ஆப்ஷன் சி த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. Why did the young seagull fail to fly? அதே மாதிரி வாட் டிட் த ஆதித்யா ஆஃபர், இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஹவு டஸ் த டேவிட் ஆப்ரேட் த கம்ப்யூட்டர்ஸ் வித்தின் கம்யூனிகேஷன் டிவைஸ். லைப்ரரியேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். அடுத்து அந்த இதில் அலியூஷன் அலிட்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங். யூ ஆர் நியர் ஸ்கூல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரோட் மேப்பு. ஸோ ரோட் மேப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2x5 10. இதில் ஈஸியாக ஃபஸ்ட் ஃப்ளைட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆல் விமன் இண்டியன். நெக்ஸ்ட்டு வந்து மேன் டஸ் சேஞ்ச் வித் இன் டைமு ஆதித்யா. டெக்னாலஜிஸியா பாண்ட் டு டிசபிள் ஜஸ்டிஃபை. இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. வாட் குவாலிட்டிஸ் ஹவ் மேட் த விமன் பவர்ஃபுல், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டாய்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி, நான் டாக்ஸிக், ஹேண்டி பை காட் 1 get 1 டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஏ லெட்டர் டு நியூஸ் பேப்பர் ஹைலைட்டிங் அன்ஹைஜினிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் யுவர் ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப் கேட்டிருக்காங்க. பிக்சர் காம்படன்சி. இந்த பிக்சரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் இருக்குது. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ஆன்சர் கீ. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் மே 2022. ஸோ 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மே 2022 நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ எல்லாத்துக்குமே கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி கரெக்டாக 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரைட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எப்படி மார்க் கொடுக்கணும், அவுட்லைனுக்கு 1 மார்க்கு, டைட்டில் 1 மார்க்கு, பிக்சர் 1 மார்க்கு, கேப்ஷன்ஸ் 1 மார்க்கு, அட்ரஸ்க்கு 1 மார்க்கு, லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டு 1 மார்க்கு, டேட் 1 மார்க்கு, பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள். நேம் த இன்ஸ்டியூஷன் ப்ரோக்ராம், டேட்டா அண்ட் வெயின் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு, நேம் அண்டு
கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் கீ ஆன்சரை வேஸ்ட் பண்ணி வேலிடேஷன் கேம்ப் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.